सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்பந்த் இயற்றிய ஸ்ரீ சாயி சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையில் தொகுத்து மூல மராத்தியில் விரிவுரையுடன் இயற்றிய டைந்தீன் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள் இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயியின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் TR மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம். உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயியினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 3 OV 47. இந்த புனிதரின் கதைகள் கேட்பது பெரும் பாக்கியம். காது துவாரம் வழியாக உள் மனதிற்குள் நுழையவும், உடலிலே செருக்கு நீங்கி வெளியேறிவிடும் வேற்றுமை பாவம் அழிந்துவிடும். குருவின் ஆணையை சிரம் தாழ்த்தி ஏற்று ஸ்ரீ சாயி சச்சரித்திர எழுதும் அசாதாரண பணியை அண்ணா சாஹேப் தொடங்கினார். பாபா போன்ற தாராள குணமுள்ள சத்குரு அவருடன் இருக்கும்போது என்ன பயம்? பாபா கோயிலை வேறு ஒருவர் மூலம் கட்டி வைத்தார். வேறு ஒருவரை கீர்த்தனையின் நிறங்களில் கலந்திடச் செய்தார். ஒருவரை புனித யாத்திரைக்கு அனுப்பி அவரது வாழ்க்கை வரலாற்றை எழுத ஹேமாத்பந்தை உட்கார வைத்தார். ஈரமே இல்லாத இடத்திலே அழகான மரம் செழித்து வளரும், பூக்கும். இது குருவின் அருள்தான். சிலர் மடங்கள் கட்டினார்கள், சிலர் கரை கட்டைகளை கட்டினார்கள். இருப்பினும் சாயியினுடைய வாழ்க்கை வரலாற்றிலே எழுதுவதில் ஹேமாத்பந்த் ஒரு பற்றற்ற தன்மையை ஏற்றுக்கொண்டார். சிலர் மரியாதையுடன் வணங்குவார்கள், சிலர் பாபாவின் பாதங்களை தொட்டு வணங்குவார்கள். இருப்பினும் ஹேமாத்பந்தின் மனம் பாபாவின் குணங்களை உள்வாங்க வேண்டும் என்று ஆவலுடன் இருந்தது. சமர்த்த சாயியினுடைய தனிப்பட்ட நிலையை யாராலும் துல்லியமாக விவரிக்க இயலாது என்பதை ஹேமாத்பந்த் அறிந்திருந்தார். இருப்பினும் சாய் தனது வாழ்க்கை வரலாற்றை எழுதுவதிலே மகிழ்ச்சி அடைவார் என்று அவர் நம்பினார். அவர் தனது வாழ்க்கை வரலாற்றை எழுத பேனாவை எடுத்த உடனேயே பாபா அதை என்னிடமிருந்து பறித்து தனது கதையை எழுதத் தொடங்கினார். ஸ்ருதியும் ஸ்மிருதியும் 2 கண்கள். அவர்களில் ஒருவருக்கு அறிவு இல்லை என்றால், அப்படி என்றார் மற்றவர்களில் யாரேனும் ஒருவரிலும் அறிவு இல்லை. அத்தகையவர் பார்வையற்றவர். ஹேமாத்பந்த் தன்னை குருடன் என்று அழைத்துக் கொள்கின்றார். ஆனால் பாபா அவருடன் இருக்கும்போது அவருக்கு என்ன பயம்? மோகன் கரோதி வாசல் பங்குன் லங்கையதே கிரீம். இது பாபாவின் பகுத்தறிவற்ற சக்தி. கட்டில் கால் அல்லது பேட்டியினுடைய சத்தம் எப்படி இருக்கும் என்று விளையாடுபவர் ஏன் கவலைப்பட வேண்டும்? நில ஒளியிலே சந்திரகாந்த அமிர்தம் சொட்டுகின்றது. இது சந்திரனின் அதிசயம். அமாவாசை நேரத்திலே கடலினுடைய வெப்பம் அதிகரிக்கிறது. இது கடலின் வேலையல்ல. சந்திரோதயம், சுழல், பாறைகள் போன்றவற்றை தவிர்க்க படகுகள் கடலிலே கலங்கரை விளக்கங்களை வைப்பது போல சாயிபாபாவினுடைய இனிமையான கதைகளும் அமிர்தத்தை சுவைக்கச் செய்கின்றன. உலக பெருங்கடலின் பயணத்தை இனிமையாக்குங்கள். உண்மையிலேயே புனிதர்களின் இந்த கதைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவை. ஏனென்றால் கணபத் அந்த இடைவெளியிலே நுழைந்துவிட்டால் மனதிலே சுயமரியாதையும் சச்சரவும் இருக்காது. அறிவு குவிந்துள்ளது, உடலினுடைய விரைப்புத்தன்மை குறைகின்றது. ஸ்ரீ சாயிபாபா உலக வாழ்க்கை கடலிலே ஒரு கலங்கரை விளக்கம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயியினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज.